Savaha, the Chennai Silks. மதுரையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அடிப்படை வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட இப்படி தேர்தல் பயத்துல, தோல்வி பயத்துல இன்றைக்கு மகளிருக்கு கொடுப்பதற்காக திசை திருப்பப்பட்டிருப்பது, படை மாற்றப்பட்டிருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது. இது ஒன்றும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்தை நிதி கிடையாது. அரசு நிதி எடுத்து கடைத்தக எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி செய்திருக்கிறார்கள். உறுதியாக இது பயத்தினால் செய்தது, தேர்தல் தோல்வி பயத்தினால் செய்தது. யாராவது கொஞ்சம் போகலாம், எப்பா நீங்க போகலாம். முருகனுங்க உட்காரு. உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு பலமாக ஒன்றிணைந்திருக்கிறது. மேலும் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் ஓபிஎஸ் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு அம்மா வழி வந்தவர்கள் என்று சொல்பவர்கள், அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முறை அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும், யாராக இருந்தாலும். கடந்த 7-8 ஆண்டுகளாக அம்மாவின் கட்சி எல்லாம் ஒன்றிணைப்போம், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அம்மாவின் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ, பிரிந்து கிடந்த அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு ஓரணியில் திரண்டிருக்கோம். இன்னும் ஒரு சில பேர் வெளியில் இருப்பவர்கள் தங்களுக்கு என்ன பலன் என்பதை பார்க்காமல் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர்கள் கடந்த 7-8 ஆண்டுகளாக சொல்லி வருவது உண்மை என்றால் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள். அம்மாவின் தொண்டர்கள் அவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்கி விடுவார்கள். தாழ்த்தப்பட்டவங்கன்றதுனால இப்ப வரைக்கும் எந்த அரசுமே எங்களுக்கு கொடுக்கலையா கேள்வி வருது. அந்த ஒத்தக்கடையில பட்டா வழங்கினாங்க சார் இலவசமா. அந்த பட்டா அங்க இருக்கிற பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு செல்லாது. ஆமா, ஏற்கனவே அந்த இது வந்துச்சு. இது போன்ற குறைகள்லாம் நிவர்த்தி செய்து உறுதியாக எங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இப்பொழுதுதான் நான் சொன்னேன். நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க, அங்க நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதால் எங்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தரப்படக்கூடவில்லை என்று. அந்த ஆதி திராவிட மக்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட நிதி 11,000 கோடி இன்றைக்கு மடை மாற்றம் செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்கு உரியது என்பது உங்கள் கேள்வியிலிருந்து தெரியுது. உறுதியாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்த பொழுது இது போன்ற குறைகள் தமிழ்நாடு முழுவதும் இருப்பது உறுதியாக சரி செய்யப்படும்.
நமக்கு வந்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்க எனக்கு எதிராக அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் ஒரு வெடிகுண்டு வச்சேன், கூட்டணி ஆட்சின்ற வெடிகுண்டு வச்சேன், அந்த வெடிகுண்டு எல்லா கட்சியும் வெடிக்குது அப்படின்றாங்க. ஒருத்தர் ஒன்று சொல்லலாம், இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஒத்த கருத்து. மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் தேர்தல் தோல்வி பயத்தில் திமுக இருப்பதாக தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.